ஆயிர எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. முதலமைச்சரின் டெல்லி பயணம் யாருக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது, என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் அதில் இருக்கின்றன என்பதைத்தான் பிரதானமாக இன்றைய ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று ஒரு மாரத்தான் சந்திப்பை கூட நிகழ்த்தி இருக்கிறார் நமது முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தொடர்ந்து நேற்று பிரதமரை சந்தித்ததை தொடர்ந்து இன்று பல்வேறு துறைகளுடைய அமைச்சர்கள் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் தொடங்கி, திரு ரவிசங்கர் பிரசாத் தொடங்கி, திரு நிதின் கட்கரி அவர்கள் தொடங்கி பல்வேறு துறைகளுடைய அமைச்சர்களை தனித்தனியாக சந்தித்து தமிழகம் சார்ந்த பிரச்சனைகள், தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளுக்காக வலியுறுத்தி இருக்கிறார். பல்வேறு புதிய திட்டங்களுக்கான ஒப்புதலும் இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மதுரவாயலுடைய அந்த பறக்கும் சாலை திட்டத்திற்கான முழுமையான ஒத்துழைப்பு இரண்டு அரசாங்கங்களுமே தெரிவித்து அந்த திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகளை டெல்லியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள். இந்த ஒரு பயணத்தினால், இந்த முதலமைச்சருடைய டெல்லி பயணத்தினால் மக்களுக்கு நேரடியான பலன் கிடைக்க போகிறதா, இவர் எழுப்பி இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளில் தீர்வு எட்டப்பட போகிறதா, அல்லது ஒரு முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு என்பது ஒரு சம்பிரதாயமான சடங்காக மாறிவிட்டதா, அதிலிருந்து ஒரு சாலிட் அவுட்கம் என்று சொல்லக்கூடிய இந்த சந்திப்பிற்கு பிறகு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இந்த விஷயங்கள் நகர்ந்தன என்ற ஒரு டைரக்டான, ஒரு நேரடியான மக்களுக்கான தீர்வுகள் என்ற விஷயங்களை நோக்கி நாம் செல்ல மறுக்கிறோமா அப்படிங்கிற கேள்விகள் எழுகிறது. இது மத்திய அரசு சார்ந்த திட்டங்களுக்கு அதிகமாக நிறைய ஒப்புதல் இன்று கிடைத்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இதுல மத்திய அரசு காரியங்களை சாதித்துக் கொள்கிறதா, மாநிலத்திற்கான தேவைக்கான பிரச்சனைகளை அடுத்த நம்மளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளான பல அடுத்தடுத்த கட்டமாக பல முதலமைச்சர்கள் எடுத்து வலியுறுத்திய பிரச்சனைகளில் இன்னும் தீர்வு கிடைக்காத சூழ்நிலை இருக்கிறதா, இப்படி பல்வேறு விஷயங்களை முதலமைச்சருடைய இந்த டெல்லி பயணம் பற்றிய பல்வேறு கோணங்களை இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் திரு கரு நாகராஜன் அவர்கள் இணைகிறார், பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் செல்வி CR சரஸ்வதி அவர்கள் இணைகிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். பத்திரிகையாளர் திரு கோமல் அன்பரசன் அவர்களும் இணைகிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் சரஸ்வதி அவர்கள்ட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் பிரதமரை சந்திச்சு தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை முன்னெடுத்து வச்சிருக்காரு. எஸ், லாட் ஆஃப் நம்ம கிட்ட நிறைய டிமாண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் நம்ம மத்திய அரசு கிட்ட கேட்கிறோம், பெறோம் அப்படிங்கிறது எந்த ஒரு முதலமைச்சருமே செய்ய வேண்டிய பணி அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. ஆனா காலப்போக்கில் நம்ம பார்க்கும்போது எழக்கூடிய விமர்சனம், இது ஒரு சம்பிரதாயமான சந்திப்பா மாறிடுச்சா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வைத்த கோரிக்கைகள், அதற்கு பிறகு பன்னீர்செல்வம் அவர்கள் பிரதமரை சந்தித்து பெரிய லிஸ்ட் ஆஃப் கோரிக்கைகள் கொடுத்தாரு, இப்போ பழனிசாமி அவர்கள் கொடுக்கிறாரு. ஆள் தான் மாறி இருக்கே தவிர கோரிக்கைகள் அப்படியே தான் இருக்கிறதா, அதுல அடுத்த கட்டத்துக்கு விஷயங்கள் நகர்ந்து இருக்கிறதா? அப்போ இது வெறும் சம்பிரதாயமான சந்திப்பா அப்படின்ற கேள்வி வந்துட்டு இல்ல அசோகா, இந்த 15 நாளா எங்களுடைய போராட்டங்களை எல்லாம் நீங்களும் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு எங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் மக்கள் சேவை செய்ய தொடங்கிடுச்சு. தனிப்பட்ட முறையில் ஒரே ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. ஏன்னா இந்த 15 நாளில் நாங்கள் எவ்வளோலாம் பாதிக்கப்பட்டோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நான் அரசியலுக்கு அதிமுகவுக்கு 15 வருஷம் ஆச்சு. இதே மேடையில் எத்தனையோ கட்சிகள் எடுத்து பேசியிருக்கோம், வாதாடி இருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த 15 நாட்களில் எங்கள் இயக்கத்தில் உள்ள பெண்களை, எங்கள் சின்னம்மாவையும் சேர்த்து சமூக வலைதளங்களில் எத்தனை கேவலமாக ஒரு பெண்ணை, பெற்ற தாய்க்கிணையாக ஒரு பெண்ணை என்ன பண்ணாங்கிறதையும் பார்த்தீங்க. அதே போல போன்ல எங்களுக்கு எவ்வளவு மிரட்டல்கள், கேவலமான வார்த்தைகள், இத்தனையும் தாங்கிக்கிட்டு நாங்க இன்னைக்கு அந்த 122 எம்எல்ஏக்களும் சட்டமன்றத்தில் எந்த பெண்ணையுமே இழிவா பேசுவதோ யார் பேசுவதோ நியாயப்படுத்த முடியாது. இல்ல நான் நியாயப்படுத்தல, இப்ப நான் கேக்குறது உட்கார்ந்த நேரத்துல காமிக்கிறேன். இல்ல இல்ல நிச்சயமா ஏன் இந்த போராட்டம் சொல்றேன், ஏன் அந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் நான் மறுக்கல. ஒரு பெண்களுக்கு எந்த ரீதியில வந்தாலுமே அது கண்டிக்கத்தக்கது அப்படிங்கறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா நீங்க அரசியல் ரீதியான விஷயங்களை குறிப்பிடுறீங்க, நான் ஆட்சி ரீதியான விஷயங்களை சொல்றேன். இந்த ஆட்சியை தக்க வைப்பதற்காகத்தான் இத்தனையும் தாங்கிக் கொண்டு, இத்தனை வேதனைகளையும் சுமந்து கொண்டு, இத்தனை மன உளைச்சலையும் தாங்கிக் கொண்டு எங்கள் அம்மா ஆட்சி தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் தான் அன்னைக்கு சட்டமன்றத்தில் எங்களுடைய 122 எம்எல்ஏக்களும் உறுதியாக இருந்து இன்றைக்கு ஆட்சி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு பாரத பிரதமரை சந்தித்தது நிச்சயமாக மேம்போக்காக அல்ல. இந்த திட்டங்கள் அனைத்தையும் அம்மாவுடைய ஆசைப்படி, இது அம்மாவுடைய ஆட்சி, நிச்சயமா எங்கள் அம்மாவுடைய ஆட்சி, அம்மா விரும்பியபடி. ஏன்னா கடந்த 5 வருடம் அம்மா செய்த பணிகள் தான் தொடர்ந்து அம்மாவை மக்கள் அமர வச்சாங்க, வெற்றிகரமா. அதுதான் நான் கேட்கிறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த கோரிக்கைகளும் இதுல இருக்கு, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்ததும் இதுல இருக்கு, திரும்பவும் திரு பழனிசாமி அவர்கள் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுல கிட்டத்தட்ட 25-29 கோரிக்கைகள் இருக்குன்னா ஷூரா சொல்ல முடியும் 12-15 கோரிக்கைகள் ஏற்கனவே நம்ம கொடுத்தது, ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படின்னு. அப்போ அதுல சில விஷயங்கள் காவிரி மாதிரி பிரச்சனைகள், முல்லை பெரியார் மாதிரி பிரச்சனைகள், கோர்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம அதே பிரச்சனைகளை திரும்பவும் ஒரு சடங்கா கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கிறதுல ஏதாவது ஒரு அது அப்போ அது ஒரு சம்பிரதாயம் தானே. கோர்ட்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்வு, மதுரவாயல் சாலை இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உறுதி அமைப்போன்னு சொல்லிருக்காரு, மத்திய அரசு உதவி செய்யறேன்னு சொல்லிட்டாங்க. அதே போல நீட் தேர்வுக்கான கோரிக்கை,
அதே போல இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு பாரத பிரதமரை மட்டுமல்ல, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், ஏன்னா எப்பவுமே பிரதமர் மட்டும் சந்திக்காம அந்த துறை அமைச்சர்களையும் இன்னைக்கு சந்தித்து வலுவாக எங்கள் கருத்துக்களை வைத்து எங்கள் அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்பதில் உறுதியாக இன்னைக்கு நாங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ரைட். சோ இது வந்து ஒரு சம்பிரதாயம் இல்ல, மத்திய அரசு நிச்சயமா எங்களுக்கு உதவியா இருக்கும் என்பதை இந்த சந்திப்பு மூலமா எங்களுக்கும் ஓரளவுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நான் திரு கருநாகராஜன் அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்புறேன். அவங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க, மத்திய அரசாங்கம் வந்து இந்த விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கும். பட் அவங்க கிட்ட கேட்ட கேள்வியோட இன்னொரு வருஷம் தான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த கோரிக்கை, திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கொடுத்த கோரிக்கை, இன்னைக்கு திரு பழனிசாமி அவர்கள் கொடுத்த கோரிக்கை, அதே கோரிக்கைகள் வரிசையா பட்டியலிட்டு சொல்ல முடியும். நிச்சயமா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், காவிரியில இருந்து முல்லை பெரியார்ல இருந்து மீனவர்ல இருந்து இலங்கை தமிழர் பிரச்சனை வரைக்கும், தமிழை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக்குற அந்த கடைசி கோரிக்கை வரைக்கும் தமிழக அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கோரிக்கை பட்டியலை கொடுத்து கொண்டே இருக்கிறதே தவிர அதுக்கான ஆக்ஷன் இருந்திருக்கா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட என்ற கேள்வி வருதுல. அப்போ இந்த சந்திப்போட பிரயோஜனம் என்ன? திரும்ப கோரிக்கை கொடுப்போம், வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை மக்கள்கிட்ட வந்துடுறாரு. பார்வையில் மக்களுக்கு வந்து பிரச்சனைகளுடைய தன்மை நிச்சயமா புரியும். 2 நாடுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, 4 மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற பிரச்சனை, இந்தியா முழுவதும் பொதுவாக எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரச்சனை, இப்படி மாநிலத்திற்கு மட்டும் உட்பட்ட பிரச்சனை இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் இந்த கோரிக்கையில் இருக்கிறது. இதெல்லாம் 100 ஆண்டு அல்ல 200 ஆண்டுகளாக இருந்து வருகிற பிரச்சனை எல்லாம் இது இருக்கிறது. அதற்கு உடனடி தீர்வு எடுத்து செல்லுங்கள் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் நீங்க சொன்னது போல தொடர் ஓட்டம் போல அடுத்தடுத்து மத்திய அமைச்சரை சந்தித்திருக்கிறார் என்று சொன்னார்கள். எங்களுடைய மாண்புமிகு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கட்காரி அவரிடம் அழைத்து செல்கிறார். உடனே மதுரவாயல் பறக்கும் திட்டத்திற்கு நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு போவோம், எங்களுடைய நிதியை நாங்கள் கொடுக்கிறோம், உங்களுடைய நிதியை கொடுங்கள், வேகமாக பணியை தொடங்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்து வெங்கைய நாயுடு அவர்களை வந்து சந்திக்கிறார், மாண்புமிகு வெங்கைய நாயுடு சந்திக்கிறார். அவருடன் 2,25,000 இந்த வறுமை கோட்டு கீழே கட்டி கொடுக்கக்கூடிய அந்த இலவச வீடுகளை 2,25,000 வீடுகளை கட்டி கொடுக்க மத்திய அரசு தமிழக அரசுக்கு அனுமதி கொடுக்கிறது, அதை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி ஒரு ஒப்புதலை வழங்குகிறார். மெட்ரோ 2வது கட்ட அடுத்த கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு உதவி செய்வோம் என்று வெங்கைய நாயுடு அறிவிக்கிறார். அடுத்த கட்டமாக சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தை வந்து பார்க்கிறார்கள். அவருக்கு என்ன கொள்கிறார்கள், நாங்கள் ஏற்கனவே தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஒரு அவசர சட்டத்தை அனுப்பி நீட்டுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம், அதற்கு கொஞ்சம் ஒப்புதல் பெற்று தாருங்கள் என்று சொல்கிறார். யாரையுமே வீணா போய் அவங்க பார்க்கல, சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்கள் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் உடனடியாக நடக்கக்கூடிய கோரிக்கை, இதெல்லாம் உடனடியாக கோரிக்கை இப்ப நடந்திருக்கு. இது வந்து காவிரி வந்து நீண்ட கால பிரச்சனை, ஈழத்தமிழர் பிரச்சனை, 100 ஆண்டு கால பிரச்சனை, இதெல்லாம் ஓகே ஏத்துக்கொள்ள முடியுது. செய்யூர் பவர் ப்ராஜெக்ட்டுக்கு பிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு கிட்டத்தட்ட 1 வருஷமா தமிழக அரசாங்கம் கேட்டுக்க, டெண்டர் விடுங்க அப்படிங்கிறது ஒரு கையெழுத்துல செய்யக்கூடிய விஷயம். இன்னைக்கு எய்ம்ஸ் தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லி 2015 செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே 5 இடங்களை செலக்ட் பண்ணி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்து மத்திய அரசாங்கத்துடைய குழு இங்க வந்து பார்த்து 5 இடத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்க. 5ல எதுன்னு சொல்லல, என்ன பிரச்சனைன்னு சொல்லல, ஏன் அடுத்த கட்டமா இந்த 5ல ஏதாவது செலக்ட் பண்ண இல்ல 5யுமே ரிஜெக்ட் பண்ண போறீங்களா, எதையுமே சொல்லல. இது ஒரு அடுத்த கட்ட கம்யூனிகேஷன், அடுத்த கட்ட ஸ்டெப், நிச்சயமா இல்ல, அதாவது படிக்க வைக்க முடியும். இது வந்து காவிரி பிரச்சனை மாதிரி இல்ல, ஈழத்தமிழர் பிரச்சனை மாதிரி இல்ல, நிச்சயமா இல்ல. அவங்க காட்டின இந்த விஷயம் 5 இடத்துலயும் ஆய்வு செஞ்சு கடைசி அவங்க மதுரை அருகே திருமங்கலம் அருகே இருக்கிற கப்பலூர் என்ற ஊரை அவர்கள் தேர்வு செய்து கொடுத்தார்கள் தமிழக அரசு. கடைசி கேளுங்க, கடைசியில அந்த கப்பல் இல்ல 5 அவங்க பார்வையிட வந்தவர்களிடம் அவர் அழைத்து சென்ற போது எங்களுக்கு கடைசியில திருமங்கலம் கப்பலூர் கொடுங்க என்று சொல்லும்போது கப்பலூரிலே போதிய வசதியில் அதற்கான ஏற்ற இடமாக இல்லை என்று சொல்லி மறுபடியும் தமிழக அரசு இப்பொழுது தஞ்சாவூரை கொடுத்திருக்கிறது. தஞ்சாவூரை அவர்கள் கொள்கை அடிப்படையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விரைவில் அதுக்கான அறிவிப்பு இந்த ஆண்டு நிச்சயமா வரும் என்றும் ஏற்கனவே 1 மாதத்திற்கு முன்பு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லி 12 ஸ்மார்ட் சிட்டி, ஏறத்தாழ 98 ஸ்மார்ட் சிட்டி இந்தியா முழுவதும் கொடுக்கிறார்கள், எல்லா மாநிலத்திற்கும் சேர்த்து 98 ஸ்மார்ட் சிட்டி. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் கொடுத்திருக்கக்கூடிய மெமராண்டம்ல நாங்க கொடுத்திருக்கிற 5 இடத்துல எந்த இடம்னு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படிங்கிற இடத்துல இன்னும் கூட அவரோட மெமராண்டம்ல கொடுக்கிறாரு. 1 வருஷமா ஏப்ரல் 2015ல கொடுத்த அந்த 5 இடத்தை இன்னும் நம்ம முடிவெடுக்காம இருப்போம். இல்ல அப்படி இல்ல, இது நீண்ட கால பிரச்சனை, உடனே சொல்லக்கூடிய பிரச்சனை. முதல்ல வந்து புதுக்கோட்டை பெஸ்ட் நாங்க, அது பெஸ்ட் நாங்க, 5 இடத்துல எந்த இடங்கிறது தமிழக அரசு ஒரு முடிவுக்கு வராம பத்திரிகை செய்தி 5 இடங்களையும் தேர்வு செஞ்சு மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பியாச்சு. மத்திய அரசாங்கத்துடைய குழு வந்து 5 இடங்களையும் ஆய்வு பண்ணியாச்சு. இந்த 5ல எதுன்னு சொல்றதுக்கு ஆய்வு செய்த பொழுது எங்களுக்கு திருமங்கலம் தான் வேண்டும் என்று கேட்டார்கள்.
திருமங்கலத்திலே போதிய சுத்தி இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு, அந்த கப்பலூர் பகுதியில் எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறதுனால அந்த இடம் சரியா வராதுன்னு சொல்லி இப்ப தஞ்சாவூரை கேட்டிருக்காங்க. ஆய்வுக்குழு வந்து செஞ்சுட்டு போனதுக்கே இடத்துல 6 மாத காலம் ஆயிருச்சு. ஆய்வுக்குழு வந்து இந்தியா முழுவதும் போகணும், இந்த நாட் ஒன்லி தமிழ்நாடு, இந்த மாதிரி கோரிக்கைக்கு போறாங்க. இப்ப தஞ்சாவூர் ஃபைனலா கேட்டிருக்காங்க. அவரும் இந்த மாதத்துல அறிவிப்பு வெளிவரும் என்று மத்திய அமைச்சர் அறிவிச்சிட்டார். அதனால அந்த கோரிக்கை பெருசா வலியுறுத்த வேண்டிய முடிய போகுது. இப்போ நீங்க சொல்றது இப்போ நான் தான் கேக்குறேன், திரும்ப திரும்ப வலியுறுத்தப்பட்ட கோரிக்கைகள் அப்படிங்கறத என்னுடைய பாயிண்டா இருந்தது. இது வந்து எய்ம்ஸ்ங்கிறது நம்ம 1.5 வருஷமா 2 வருஷமா கேட்டுட்டு இருக்கோம். ஒரு ஆண்டுகளா இந்த அறிவிப்பு வந்து நடைமுறையில் இருக்கு. 5 இடத்துக்கு வந்து ஆய்வுக்குழு பார்த்ததுல கடைசியில நம்ம கேட்டது திருமங்கலம் ஃபைனலா கொடுங்க, புதுக்கோட்டைன்னு ஒரு அமைச்சர் சொன்னாரு, திருமங்கலம் ஒரு அமைச்சர் சொன்னாரு. கடைசியில் எந்த இடம் வேணும்னா திருமங்கலம் போது இண்டஸ்ட்ரி ஏரியாவா இருக்கு, அது வேண்டாம், கப்பலூர் பகுதியை காமிச்சாங்க. நீங்க மதுரை அவுட்டர்ல இருந்து நீங்க விருதுநகர் போனீங்க 2 பக்கம் இண்டஸ்ட்ரி தான் இருக்கும், அந்த இடம் வேண்டாம் சொல்லி இப்ப தஞ்சாவூர் கொடுத்துருக்க. தஞ்சாவூர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அமைச்சர் இந்த மாதிரி அறிவிப்பு வரும் என்று மத்திய அமைச்சர் சொல்லிட்டார். அதே மாதிரி இப்ப ஸ்மார்ட் சிட்டி 12 ஸ்மார்ட் சிட்டி 98 ஸ்மார்ட் சிட்டில 12 ஸ்மார்ட் சிட்டி தமிழகத்துக்கு கொடுத்திருக்காங்க. இந்தியாவுல எந்த மாநிலத்துக்கு இல்லாத ஒரு வாய்ப்பு. ஒரு ஸ்மார்ட் சிட்டிக்கு 1350 கோடி ஒதுக்குறாங்க அரசு. நம்ம எத்தனை ஸ்மார்ட் சிட்டிக்கு பிளான் கொடுத்திருக்கோம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை ஸ்மார்ட் சிட்டிக்கு நம்ம பிளான் கொடுத்திருக்கோம்? இன்னும் அது ரெடி பண்ணலையே. அவங்க அறிவிச்சிட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆந்திரால நம்மளும் கொஞ்சம் வேகப்படுத்தணும். அவங்க உதவ தயாரா தான் இருக்காங்க. அவங்க மத்திய அரசு செய்யற உதவிகளுக்கு கணக்கே கிடையாது. மக்களுக்கு பல விஷயங்கள் இன்னும் புரியல. நம்ம சொல்ல வாய்ப்பு இருந்தா நான் சொல்றேன். நிச்சயமா நான் திரு கோமல் அன்பரசன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புறேன். அவர்கள்ட்ட கேட்ட கேள்விக்கு தான் நான் உங்ககிட்டயும் ஒரு பார்வை பெற விரும்புறேன். இது ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது பல கோரிக்கைகள் வந்து வலியுறுத்தப்பட்டு ஒரு மெமராண்டமா கொடுக்கப்படுது. பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் கிட்ட ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த ஒரு மீட்டிங் மட்டுமே போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா இந்த திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு? ஜனநாயக நாட்டில் ஒரு மாநில முதலமைச்சர் பிரதமரையும் மத்திய அமைச்சர்களையும் சந்தித்து அவங்க கோரிக்கைகளை, அந்த மாநிலத்தோட கோரிக்கைகளை கொடுக்கறதுங்கிறது தேவையானது. அதுதான் ஜனநாயக வழிமுறை. ஆனால் இப்போ எப்படி ஆக்கி வச்சிருக்காங்க இதன்னா, கிட்டத்தட்ட ஒரு சடங்கு மாதிரி தான். நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தினீங்க, நான் அதுக்கு உடன்படுறேன். ஏன்னா நீங்கள் சொன்னது மாதிரியே பல கோரிக்கைகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து அப்படியே அதில் கொடுத்துக்கிட்டே இருக்கிற விஷயமா தான் இருக்குது. அன்னைக்கு மீடியாவில் வரும் ஒரு தகவல் வரும், இப்போ சந்திப்பு புகைப்படம் வரும், இத்தனை கோரிக்கை கொடுத்தாங்க, 104 பக்கத்தில் கோரிக்கை கொடுத்தாங்க, 105 பக்கத்தில் கோரிக்கை கொடுத்தாங்கன்னு வருமே தவிர அது மட்டுமே அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்கோ தொடர்ச்சியாக எடுத்து செயல்படுத்துவதற்கோ அது மட்டுமே போதாது. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் நேரடியா பிரதமரை சந்திச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்றாரு, வேற என்ன பண்ண முடியும்? இல்ல, அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் அவரோட கோரிக்கைகளை சொல்லியாச்சு. இப்போ எம்பிக்கள் எதுக்கு இருக்காங்க? நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து தமிழ்நாட்டில் 39 எம்பி இருக்காங்க, ராஜ்யசபாவில் 18 எம்பி இருக்காங்க, 50 பேர் 50 எம்பிகள். இப்போ ஆளுங்கட்சியை பொறுத்த மட்டும் இப்போ அந்த பிளவுக்கு முன்னாடி வரைக்கும் 50 எம்பிகள் இருந்தாங்க. இவங்க ஒரு 10-11 பேர் எடுத்துட்டா 38 பேர் இருக்காங்க. இது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். இவங்க வலுவா அழுத்தம் கொடுத்து மத்திய அரசாங்கத்திடம் டெல்லியில உட்கார்ந்து அந்த லாபி பண்ணனா மட்டும்தாங்க தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் வரும். இது வந்து மற்ற மாநிலங்கள் ரொம்ப தெளிவா ரொம்ப அழகா பண்றாங்க. கர்நாடகாவை எடுத்துங்க, கேரளாவை எடுத்துங்க, ஆந்திராவை எடுத்துங்க, எந்த மாநிலமாக இருந்தாலும் அவங்க மாநிலத்திற்கு வர வேண்டிய திட்டங்கள் என்று சொல்கிற பொழுது எந்த கட்சி பேதமும் பார்க்கறது இல்லை. எல்லா எம்பியும் டெல்லியில ஒன்னா உட்காந்து அதை பத்தி பேசுறாங்க. அவங்க தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்குறாங்க. ஏன்னா நீங்க ஒரு மனு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம், ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டோம், எல்லாம் அவங்க செய்யணும், அவங்க கடமை அப்படின்னு விட முடியாது. ஏன்னா பிரதமருக்கு இது மட்டுமே இது மத்திய அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு மட்டுமே வேலை அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது இல்லை. ஏன்னா அவங்க இப்ப இந்தியா முழுக்க பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப நமக்கு தேவையை நம்ம தான் வலியுறுத்தி பெறணும். அதுக்காக தான் இந்த ஜனநாயக அமைப்புல, குடியரசு அமைப்புல நீங்க வந்து எம்பிக்கள்னு ஒருத்தங்களை வச்சிருக்காங்க. அவங்க தொடர்ச்சியா அழுத்தம் கொடுக்காம அங்க உட்கார்ந்து முதலமைச்சருடைய சந்திப்புங்கிறது மட்டும் அதை தாண்டி மற்றும் பல அழுத்தங்களும் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இப்ப இந்த வறட்சி நிவாரணத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். வறட்சி எத்தனை மாதங்களா தமிழ்நாட்டில் நீடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல வெளியில அதிகம் வெளிவராத ஒரு தகவல் என்னன்னா, 8-9 மாதங்களுக்கு முன்பே மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் இதை வந்து ப்ரிடிக்ட் பண்றாங்க. இப்படி ஒரு வறட்சி இந்த ஆண்டு வரப்போகுது, பெரிய அளவுக்கு வரப்போகுது, நீங்க உங்க மாநிலத்திற்கான திட்டங்களை எங்களுக்கு இந்த வறட்சி நிவாரண பணிகளை, இந்த வறட்சியை எப்படி எதிர்கொள்வது என்ற திட்டங்களை நீங்க வகுத்து எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. ஆனா 7-8 மாதங்களாக அதுக்கான எந்த அறிக்கையும் இங்க இருந்து போகல. ஏன்னா அதுக்கான அரசியல் சூழல் இல்லை. இங்க ஆளுங்கட்சியில் ஏற்பட்ட குழப்பங்கள் இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா சத்தமே இல்லாம 1300 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை வகுத்து சரியான நேரத்தில் அனுப்பி கர்நாடகா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரைட்.
சோ இது நம்ம வந்து இன்னும் அதிக எஃபர்ட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மாநில அரசாங்கமும் வந்து ஒரு சந்திப்போடு நிற்காமல் அதை தாண்டி அழுத்தங்கள் பல கொடுக்க வேண்டி இருக்கிறது அப்படிங்கிற கருத்தை நீங்க பதிவு செய்றீங்க. நிச்சயமாக இடைவேளைக்கு பிறகு நம்ம வறட்சியை பத்தி விரிவா பேசலாம். இந்த விவாதத்தின் இந்த பகுதியில் நம்மிடையே கிருபா அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். ஒரு சாமானியரின் பிரதிநிதியாக, மக்களின் பிரதிநிதியாக இந்த நிகழ்ச்சியில் ஒரு தனியார் நிறுவனத்துல பணிபுரிறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். முதற்கட்ட பார்வை, உங்களோட பார்வையும் நான் பெற விரும்புறேன். இந்த மாதிரியான ஹை ப்ரொஃபைல் மீட்டிங்ஸ் நடக்கும்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் போய் பிரதமரை சந்திக்கிறாரு, மாநிலத்துடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துறாரு, பேசுறாங்க, இதெல்லாம் நியூஸ்ல மீடியால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னும் போது ஒரு சாமானியரா உங்களுடைய பிரச்சனைகளை தான் அங்க வந்து கொண்டு போறாங்க, பேசுறாங்க, இந்த திட்டத்தை பண்ணி கொடுங்க, இந்த விஷயத்தை பண்ணி கொடுங்கன்னு. இது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துதா உங்களுக்கு? முதலமைச்சர் போய் பேசியிருக்காரு, ஓகே நெக்ஸ்ட் இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அளிக்கக்கூடிய ஒரு சந்திப்பா உங்களுக்கு இருக்கு? அது பிரச்சனைகளின் தரத்தை கொண்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் முதலமைச்சர் வந்து பிரதமர்கிட்ட எடுத்துட்டு போகும்போது சில நேரங்களில் வந்து அது வந்து சுமூகமாக முடிஞ்சு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்கு. சில நேரங்களில் அதோட கிடப்பிலே போட்டு அதை பற்றின ஒரு விவரமும் தெரியாமல் அதை அப்படியே மூடின நிலைமையிலும் இருக்குது. சில விவரங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பாகவும் நிறைய போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் போகும்போது இதை எப்படி வந்து பிரதமர் வந்து எடுத்து கையாள போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு உங்ககிட்ட, இதுல மத்திய அரசு ஏதாவது செய்யணும் அடுத்த கட்டத்துல அப்படின்னு. திரு கோமல் அன்பரசன் கடந்த பகுதியில் குறிப்பிட்டிருந்தார், நீங்க பார்த்திருப்பீங்க. மாநில அரசாங்கம் முதலமைச்சர் போய் அந்த ஒரு மனுவை மட்டும் கொடுத்துட்டு வந்துடாம இன்னும் பல அழுத்தங்களை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நம்மளுடைய எம்பிக்களுடைய செயல்பாடு அங்க இருக்கணும், இல்ல மற்ற பல அழுத்தங்களை நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டது. கண்டிப்பா நாங்க ஊடகங்கள் மூலமா தான் நாங்க விவரங்களை தெரிஞ்சுக்கிறோம், என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்துறை அமைப்புல என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது உள்ள இருக்கிறவங்க வந்து சொல்லும்போது ஊடகங்களுக்கு சொன்னாதான் ஊடகங்களுக்கும் வெளியில தெரிய வரும். சோ அப்படி வரும்போது இது வெறும் சப்மிஷன் மட்டும் இல்லாம அதோட ரிக்வெஸ்ட் வந்து ஃபாலோஅப்ஸ் இருந்தா அப்படின்னா மட்டும்தான் அது வந்து நிச்சயமா அதோட முடியுமா முடியாதா, எந்த சூழ்நிலையில முடியும், எப்படி நிறைவேறப்படும் அப்படின்றது எல்லாமே நமக்கு டீட்டெயில்ஸ் வெளியில வரும். அதுக்கு வந்து ஃபாலோஅப்ஸ் நம்ம மாநில இதுல இருந்து நம்ம ஃபாலோஅப்ஸ் கண்டிப்பா இருக்கணும். இந்த கோரிக்கைகள் நம்ம கடந்த செக்மெண்ட்ல பேசிட்டு இருந்தோம். செல்வி ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்துறாங்க, பின்னர் பன்னீர்செல்வம் அவர்கள் வலியுறுத்தினாரு, இப்போ திரு பழனிசாமி அவர்கள் வலியுறுத்துறாரு. கிட்டத்தட்ட இந்த 25 கோரிக்கைகள்ல ஒரு 10 to 12 கோரிக்கைகள் வந்து காலங்காலமா நம்ம சொல்லிட்டு இருக்கிற கோரிக்கைகள். இந்த 3 பேருமே வலியுறுத்தி இருக்கக்கூடிய கோரிக்கைகள். செல்வி ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேக்டர் இல்லாத சூழ்நிலையில மாநில அரசாங்கத்திற்கு இது வந்து அவங்க சொல்லக்கூடிய, அவங்க மத்திய அரசாங்கத்துக்கிட்ட முன்னெடுக்கக்கூடிய விஷயங்களும் அவர்கள் இல்லாத ஒரு மாநில அரசாங்கம் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் நீங்க ஒரு வித்தியாசமா பாக்குறீங்களா, இல்ல முதலமைச்சர் சொல்றாங்க அப்படிங்கிற அளவுல தான் அது இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, வித்தியாசங்கள் இருக்கு. ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது அதோட ப்ரெஷர்ஸும் அவங்களோட ஃபாலோஅப்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஏன்னா அவங்க வே ஆஃப் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற முதலமைச்சரோட ஆளுமை இனிமே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அவர் எப்படி எந்த அளவில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது இனிமே தான் எங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட மாவட்டத்தில் இருந்திருக்கலாம், பட் இந்த தமிழக மக்களுக்கு தெரிய வரும் அப்படின்ற போது இனிமே தான் அவரோட ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு எதிர்பார்ப்பை தான் முழுமையா நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுலே வைக்கக்கூடிய விமர்சனம். நம்ம கடந்த செக்மெண்ட்ல பேசணும், திரு அன்பரசன் அவர்களும் சொன்னாரு, நம்ம ஒரு நிறைய ஃபாலோ அப் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது, நிறைய நம்மளுடைய அழுத்தங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி ஒரு அழுத்தங்கள், அந்த விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிட்டு வெறும் கோரிக்கை, வலியுறுத்தல், ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற மாதிரியான விஷயமா மட்டுமே அது போகுமே ஆனால், அப்போ மற்ற குழப்பங்கள்ல இருந்து திசையை திருப்புகிறது, மக்களுடைய கவனத்தை திருப்புகிறது இந்த சந்திப்பு அப்படின்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகள் வைக்கும். இல்லம்மா, உங்களுக்கே தெரியும், மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. அது காவேரி பிரச்சனையா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழுத்தம் தராமல் இருந்ததே கிடையாது. நாடாளுமன்றத்திலையும் ராஜ்யசபாலையுமே எப்பவுமே அது உண்டு. அதே நேரத்தில் சில விஷயங்கள் கோர்ட்ல இருக்கும் போது அது தானா தாமதமாகுது, ஏன்னா அது கோர்ட்டுக்கு போனதுனால. அதே போல சார் சொன்னாரு, இவங்க நிவாரணமே கேட்கல. அப்படி கிடையாது. 2015 வரலாறு காணாத மழை வெள்ளம் வந்தப்போவே உங்களுக்கே தெரியும், பாரத பிரதமர் நேரில் சந்தித்த அம்மா வந்து நிவாரணம் கேட்டாங்க. நம்ம கேட்டதுல கொஞ்சம் வந்திருக்கு, இன்னும் வர நிறைய பாக்கி இருக்கு. அதே போல வார்தா புயல் அப்பவும் தமிழக அரசு தன்னுடைய என்ன நஷ்டம் இருக்கோ கேட்கல. இல்ல சார், நம்ம கேட்கறத கேட்டுறோம். நாங்க வறட்சியில இருக்கோம் அப்படின்னு, கேரளா வந்து நாங்க வறட்சியில இருக்கோம்னு அக்டோபர்ல அறிவிச்சாங்க. ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இதுலயே நான் அரசியல் விளையாடு தான் சொல்லணும். கர்நாடகா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஏன் புறக்கணிக்கப்படுதுன்னா,
சகோதரர் பக்கத்துல தான் இருக்காங்க. கர்நாடகாவில் மாற்றி மாற்றி காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இல்ல, ஆட்சிக்கு வருவாங்க. அரசியலுக்குள்ள நான் இல்ல, சொல்லல. சாகுக்குள்ள சொல்லல. அரசியலுக்குள்ள நான் சொல்லல. அழுத்தத்துல அதிகாரிகள் மட்டத்துல தயாரித்து காங்கிரஸ் அரசாங்கம் அதான் நீங்க சொல்றேன். சொல்றதுபடி பார்த்தா அதான் பிஜேபி சொல்றேன். காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது. அசோகா, அதைத்தான் சொல்ல வரேன். கர்நாடகாவுல 2 பேர் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருவாங்க. ஒண்ணும் பாரதிய நான் ஜனதா ஆட்சிக்கு கேக்குறது வரும், இல்லன்னா காங்கிரஸ் ஆட்சிக்கு வரும். கர்நாடக திரு அன்பரசன் அவர்களும் எழுப்பினது, கர்நாடகா நாங்கள் வறட்சியால் பாதிக்கப்பட்டு விட்டோம், எங்களுக்கு நிவாரணம் கொடுங்க அப்படின்னு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட எப்போ கேட்டாங்க? அக்டோபர்ல கேட்டாங்க. நம்ம எப்ப கேட்டோம்? ஜனவரியில கேட்டோம். இல்ல, கேட்டதோட மட்டும் இல்லாம அவங்க வந்து அறிக்கையை கொடுக்குறாங்க அந்த அதிகாரிகள். அதற்கு அசோகா, அதுல இருக்கிற பாலிடிக்ஸ் அதத்தாமா சொல்றேன். தமிழ்நாடு நாம ஏன் கேட்காமல் இல்லை. கேட்கலங்கிறதுக்கு என்ன தமிழ்நாடு politics கேட்காமல் இல்லை. நீங்க பாரதி- ஏன் பாரதிய லேட்டா ஜனதா கேட்டீங்கன்னு அவர் கேக்குறாரு. வறட்சி மாநிலம் நீங்க அறிவிக்கப்பட்டதா? ஏன் லேட்டா கேட்டீங்கன்னு ஒரு மாவட்டம் கேக்குறாரு. அறிவிக்கப்பட்டதா? கேட்டோம்ல. ஒரு மாவட்டம் அறிவிக்கப்பட்டதா? அசோகா, வறட்சி மாவட்டம் 2015 மழை வெள்ளத்துக்கு கேட்டோம்ல. ஏது வரைக்கும் வரல. இல்ல, அதாவது ஏது இது வந்து வரைக்கும் வரல. மழை இல்ல, வெள்ளத்துக்கு அவர் பாதிப்பு கேட்கல. இல்ல. அவங்க ஏன் குடுக்கலன்றத கேட்போம். அதுதான் சொல்றேன். நம்ம கேட்கறதுலயே முனைப்பா இருந்தோம்னா நம்ம தான் வந்து வலியுறுத்தி அதை கேட்டு இது- வாங்க இது வேண்டிய வந்து இடத்துல கர்நாடகால நம்ம இருக்கோம். அரசியல். நமக்கு இருக்கிற ஏமா, பசின்னா நம்ம தான் மழை இன்னும் மழை அதிகாரம் வெள்ளத்துக்கு எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாங்க. யார் கொடுத்த பணம்? மத்திய அரசு கொடுத்த பணத்தை போட்டாங்க. அதுல நிலுவை இருக்கு அப்படிங்கறத மறந்துடக்கூடாது. அதுல வர வேண்டிய நிலுவை இன்னும் நமக்கு நிறைய வராம நிலுவை, இருக்கு. நம்ம ஒரு கணக்கு விஷயத்தை நான் பதிவு சொல்லி செய்ய போறவங்களுக்கு விரும்புறேன். போயிருச்சு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு போயிருச்சு. ஒரு விஷயத்தை நான் இதுல பதிவு செய்ய விரும்புறேன். இது அரசியல் ரீதியான கேள்வி இல்ல ஒரு பேட்டி கொடுக்கிறது அப்படி நான் சொல்ல வரல இதுல. ஏன்னா ஒரு அரசாங்கம் இன்னொரு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு நிதி அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சட்ட ரீதியான வழிமுறைகள் நிறைய இருக்கு. அவங்க கேட்கிற கோரிக்கைகளை இங்க இருந்து மாநில அரசினுடைய அதிகாரிகள் குறித்த காலத்துல அனுப்பினா மட்டும்தான் அவங்க அங்க இருந்து அதை செய்ய முடியும். இப்ப அதை தான் நம்ம சொல்றோம். இப்ப இதுல இந்த அரசாங்கத்தின் மேலயோ இல்ல அரசுகள் சார், செய்யல அதான் நாங்க நானும் கேட்டோம் சொல்றேன் இல்ல ஒரு சார். எங்களுக்கு 1500 கோடி ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு சார், சொல்லி ஒரு அதான் நானும் பேட்டியில சொல்றேன். சொன்னா மட்டும் இல்ல, இல்ல, செய்ய முடியாது. 2015ஆம் ஆண்டு கொடுத்த கோரிக்கையில இன்னும் பாக்கி வர வேண்டி இருக்கிறது. அதைத்தான் நான் சொல்றேன். இல்ல, நான் அதான் நாங்க சொல்றேன். கொடுக்காமயே கோரிக்கை- இல்ல. கோரிக்கை நாங்க கொடுக்கிற அரசுக்குள்ள நான் கோரிக்கையில சொல்லல. கொடுத்துட்டு இருக்கோம். Right. வர வேண்டிய காலதாமதம் இருக்கு என்பதை நீங்க ஒத்துக்க தான் வேணும். திரு தமிழக அரசு இல்ல, கொடுக்காமயே அது- இல்ல. இல்ல அந்த என்னுடைய அந்த அரசியல் கண்டிப்பா சார்ந்த அம்மாவுடைய கேள்விக்கு அரசு- பதில் கிடைச்சதா அம்மாவுடைய அரசு தெரியல. கொடுக்காமயே இல்ல. அரசியல் சார்ந்த சில கேள்விகளும் எனக்கு இருந்தது, அதுக்கு பதில் கிடைச்சதா தெரியல. நான் திரும்ப உங்ககிட்ட அதை பத்தி வரேன். நான் திரு நாகராஜன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, சரஸ்வதி அவர்கள் குறிப்பிட்டது போல, திரு அன்பரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல, கடந்த முறை திரு பன்னீர்செல்வம் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை பிரதமர் அவர்களை சந்தித்த பிறகு வறட்சிக்காக மட்டும், வறட்சி நிவாரணத்துக்காக மட்டும் கிட்டத்தட்ட 39,000 கோடி 40,000 கோடி தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மனுவை வைக்கிறாரு. வார்து புயலுக்கு 22,000 கோடி தமிழகத்துக்கு தேவை அப்படிங்கிற கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஒரு மத்திய குழு வருகிறார்கள், ஆய்வு செய்கிறார்கள், திரும்ப போயாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆக்ஷன் இருக்கா, ஒரு நடவடிக்கை இருக்கா அப்படிங்கிற கேள்வி. ஒரு இடைக்கால நிவாரணம் கூட அறிவிக்கப்படவில்லையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வார்தா புயலை பொறுத்தவரை நீங்க உங்களுக்கே தெரியும், வார்தா புயல்ல வந்து இங்க பாதிப்பு எதுன்னு கேட்டா மேஜர் பாதிப்பு இயற்கையின் மரங்கள் சாய்ந்தது தான், ரோட்ல சாய்ந்தது, ரோட்ல விழுந்த கார்கள் மேல சாய்ந்தது. அவங்களுக்கெல்லாம் காருக்கெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கு. 22,000 கோடி நம்ம மொத்தமா கொடுக்கும்போது மத்திய அரசு ஒரு வாரம் கொடுக்க கரண்ட் இல்ல சார், முடியும். மேடம். பரிசீலிச்சு தான் ஒரு வாரம் கரண்ட் இல்ல. எத்தனை மின்கம்பம் இல்ல வேண்டும்? கரண்ட் இல்லங்கிறது எத்தனை மின்கம்பம் வேண்டும்? அதுதான் மின்கம்பங்கள் பாதிப்பு, இதுதான் பாதிப்பு. 22,000 கோடி வெறும் காத்தடிச்சிச்சு மரம் வந்துச்சுன்ற மாதிரி இல்ல. இல்ல, 22,000 எவ்வளவு பாதிப்புகள் இல்ல, ஏற்பட்டிருக்கு, 22,000 எத்தனை குடிசைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து 3 வருஷமா அதாவது வந்து தமிழகத்துல தான் 22,000 நிறைய கோடிங்கிறது இயற்கை பாதிப்புகள் இருந்தது. அப்ப 22,000 மத்திய அரசாங்கம் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து இவ்வளவு நடந்திருக்கு என்ன ஏன்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கத்தை கொஞ்சம் பிரஷர் கொடுத்து மத்திய பண்ணிருந்தா கூட பண்ணலாம். அரசாங்கம் இந்த மாதிரி கொடுக்கறதெல்லாம் இடைப்பட்ட உதவிகள் தான். அவங்க கொடுக்கிற உதவிகள் எல்லாம் பல பேர் மக்களுக்கு தெரியாது. இல்ல, அம்மா இருமா சொல்லிக்கிறேன். வார்து புயலுக்கு அம்மா இடைக்கால சொல்லி உதவி எவ்வளவு ஒரே ஒரு கொடுத்திருக்கு கேட்ட கேள்விக்கு சொல்லிக்கிறேன். வார்து புயலுக்கு இலவச இடைக்கால உதவி எவ்வளவு அரிசின்னு கொடுத்திருக்கு? இலவச அரிசி அம்மா வழங்குறாருன்னு தேர்தல் அறிக்கையில போடுறோம், ஓட்டு கேட்கிறோம். அந்த இலவச அரிசிக்கு மட்டும் கடந்த அதிமுக ஆட்சியில மத்திய அரசு கொடுத்திருக்க தொகை 80,000 கோடி. எழுதி வச்சுங்க. ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் டன். இல்ல நான் சொல்ல, நீங்களும் தெரிஞ்சுக்கிறது தான் சொல்றேன். நான் வந்து உங்கள்ட்ட சண்டை போடல, தெரிஞ்சிருக்க. ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் டன்னு, ஒரு கிலோ அரிசி 28 ரூபாய்க்கு மத்திய அரசு வாங்கி தமிழ்நாடு அரசு அது 28 ரூபாய்க்கு கொடுக்குற அமௌண்ட் வெறும் 3 ரூபா, 25 ரூபா மத்திய அரசு கொடுக்குது. 2 ரூபாய்க்கு கோதுமை கொடுக்குறாங்க. 18 ரூபா கோதுமைக்கு வாங்கி 2 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அந்த 2 ரூபா கோதுமையை கூட தமிழக அரசு ரேஷன் கடையில் 7,000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது கூட அதே 2 ரூபாய்க்கு கொடுக்கலாம். இப்படியே லட்சக்கணக்கான கோடி இன்றைக்கு இந்த 2 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடுக்கு சாலை மேம்படுத்துறது மட்டும் 52,000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் வேற விஷயம். நீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. மத்திய அரசு என்னமோ தமிழ்நாடு பார்க்காம இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க வந்து வறட்சியை பாத்தீங்க அப்படின்னாலே தமிழ்நாடு தான் வந்து கர்நாடகத்தை கம்பேர் பண்ணும்போது வறட்சி அதிகமா இருக்குது. நீங்க வந்து கர்நாடகத்துக்கு வந்து அவங்க வந்து ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் அண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமும் இவங்க இன்னும் ஃபார்வர்ட் இல்ல, பண்ணல லேட்டா ஏம்மா, பண்ணாங்க நீங்க உங்க அழுத பிள்ளைலாம் பால் குடிக்குங்கிற மாதிரி அவர் அன்பரசன் சொன்ன மாதிரி நீங்க முன்னாடி அன்னைக்கு அறிக்கை கொடுக்கணும். இங்க உள்ள அரசியல் சூழ்நிலை, அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தாங்க 75 நாள், அதுல எல்லாம் அவங்க எல்லாம் கொஞ்சம் ஸ்தம்பிச்சு போய் தான் இருந்தாங்க. அது ஓபிஎஸ்ஏ சொல்லியிருக்காரு, நிருபர் கேட்டதுக்கு அப்போதைய முதல்வர் சொல்லியிருக்காரு. ஏன் நீங்க உடனே கேட்கறேன்னா எங்களுக்கு கொஞ்சம் அரசியல் சொல்லுதெல்லாம் அம்மா ஆஸ்பத்திரியில இருந்தா அவரே சொல்லியிருக்காரு. அதை போய் நம்ம ஒண்ணுமே 1300 கோடி நத்திங். இன்னைக்கு மத்திய அரசு இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட 2,20,000 வீடுகள் கேட்டாங்கன்னு பாருங்க. ஒரு 2,20,000 வீடு ஒரே நொடியில முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கைக்கு அப்பவே அறிவிக்கிறாரு ஒரு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு அவர்கள். நீங்க தமிழகத்தை புறக்கணிக்கிறோம், அங்க பிஜேபி இருக்கு அப்படிலாம் சகோதரி சொன்ன மாதிரி எந்த கற்பனைக்கும் நம்ம போக வேண்டாம். இல்ல, இது வறட்சியால இயற்கையால நடக்கப்பட்ட வறட்சியை பத்தி தான் பேசிட்டு இருக்கோமே இல்லையா, ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா அப்படின்றது கிடையவே கிடையாது. கர்நாடக அரசும் நம்ம தமிழக அரசுக்கும் கம்பேர் பண்ணும்போது கர்நாடக அரசுக்கு தமிழக அரசை விட நல்லா தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு முன்னுதாரணம் பண்ணும்போது நீங்க பண்ண இவங்கள தான் கேட்கணும். கர்நாடக அரசு நல்லா வேலை பார்க்கறாங்க, நம்ம அரசு நல்லா வேலை பார்க்கறாங்க கேளுங்க. அப்படி கர்நாடக ரொம்ப லெட்ஸ் டேக் இட் வெரி சிம்பிள். இல்ல, வறட்சிக்கு அதிகம் அவங்க சொல்றாங்க. வறட்சிக்காக 40,000 கோடி தமிழகம் கேட்டிருக்கிறது. விவசாயிகள் 39,565 கோடி கேட்டிருக்கிறது. விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். விவசாயிகள் வந்து இன்னைக்கு வந்து அவங்க வந்து பல்வேறு தற்கொலை முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலும் வறட்சி சூழ்நிலை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். வார்து புயலுக்கான இடைக்கால நிவாரணம் கூட இன்னும் வரல. வறட்சிக்காக விவசாயிகள் பிரச்சனைக்காக கேட்ட கோரிக்கையில அடுத்த கட்டத்துக்கே நகரல அப்படின்னு சொல்லும்போது இது இமீடியட் நீட். கோடை காலம் வருகிறது, குடிநீருக்கே நாளைக்கு பிரச்சனை. அவ்வளவு வறட்சி இங்க நிலவு கொண்டிருக்கு. இதே வறட்சி பிரச்சனைக்காகத்தான் 41,000 கோடி நபார்டு மூலம் நம்ம ஒதுக்கி இருக்காங்க. இந்தியா மூலம் அந்த கடன் கூட்டுறவு முதலமைச்சர் நீங்க அந்த கஷ்டத்துக்கு சமாளிக்கிறதுக்கு இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் போன வாரம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். 2,247 கோடி உடனே நிவாரணம் பண்றீங்க. அதுல சொல்லியிருக்காரு பயிர் இன்சூரன்ஸ் ஒண்ணு இருக்கு. அதுல 2,000 ரூபாய் 4,000 ரூபாயில இருந்து ஒரு ஏக்கருக்கு 69,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். இதெல்லாம் மத்திய அரசோட ஃபண்ட் தான் இங்க வரணும். நீங்க ஒரு 69,000 50,000 அதுல 12,000 கோடி 20,000 கோடி கிராப் இன்சூரன்ஸ்க்கான இத வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படிங்கறது அதுல கூட ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா, மத்திய அரசு தன்னுடைய பாட்டுக்குள்ள இன்சூரன்ஸ் பணத்தை போட்டுருச்சு, தமிழக அரசு தான் டிலே பண்ணிச்சு. அவர்கள் கொடுத்த கோரிக்கை இப்ப திரும்ப கோரிக்கை ஒண்ணுதான். முதலமைச்சர் மாறினாலும் தமிழகத்தோட கோரிக்கை ஒண்ணுதானே. மக்களுடைய தேவை விஷயம் இல்ல. இந்த 40,000 கோடிக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நிச்சயமாக 40,000 கோடி இன்னைக்கும் போய் திருப்பி கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பயிர் இன்சூரன்ஸ் எல்லாம் கணக்கெடுத்திருக்காங்க. மத்திய குழு வந்து 4 பிரிவா போய் எல்லா பகுதியிலும் பார்த்திருக்காங்க. இதற்கு அடுத்தபடி முதல் கட்டமாக எல்லா மாநிலங்களையும் ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு 4 மாநிலமும் வறட்சி மாநிலம் அறிவிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஆந்திராவில் ஒரு சில மாவட்டங்களை மட்டும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனா தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தை ஏற்றுக்கொண்டு இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இன்னைக்கு 150 நாளா உயர்த்தி விவசாய தொழிலாளர்களுக்கு அந்த பணமாவது கிடைக்கட்டும். வழக்கமா இருந்தா கூட எல்லா மாவட்டத்துக்கும் ஒட்டுமொத்தமா கொடுத்திருக்காங்க. அது இன்னைக்கு மத்திய அரசு எதுக்கு விவசாய தொழிலாளர் பாதிக்கப்பட்டதால கொடுத்திருக்காங்க. சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். அது விவசாய தொழிலுக்கு மட்டும் இல்ல, இப்ப புதுசா அந்த சப்ளிமெண்ட் எல்லாம் கேன்சல் பண்ணி உங்க வீட்டுக்கு நீங்க வறுமை கோட்டு கீழே இருக்கும், உங்க வீட்டுக்கு நீ வீட்டு வேலை பார்த்தா சம்பளம் வாங்கிக்க, ஓ வயல்ல நீ வேலை பார்த்தா சம்பளம் வாங்கிக்க, இப்படி நிறைய சலுகைகளை மத்திய அரசு இப்ப அறிவிச்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் மத்திய அரசாங்கம் செய்யறாங்க அப்படிங்கறது உங்களோட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். நேற்று முதலமைச்சர் கொடுத்திருந்த ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருந்தது இந்த நீட் தேர்வு விவகாரம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு வேண்டும் என்பது முக்கியமான பிரதான கோரிக்கையாக முன்வைக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டுக்கு எப்படி மாநில அரசாங்கம் ஒரு சட்டம் இயற்றி அதற்கு மத்திய அரசாங்கத்துடைய டிபார்ட்மெண்ட்ஸோட ஒப்புதல் பெற்று அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து பெற்று ஒரு சட்டமாக மாறியதோ அதே போல நீட் தேர்வுக்கும் வந்து செய்யணும்னு சொல்லி மாநில அரசாங்கம் சட்டமன்றத்தில் சட்டத்தையே நிறைவேற்றி விட்டது. இப்போ மத்திய அரசாங்கத்துடைய ஒப்புதலை கேட்கிறது. இதில் மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன திரு நாகராஜன்? மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை நீட் தேர்வு கண்டிப்பாக வேண்டும் என்ற ஒரு முடிவுகள் இருக்கிறார். ஏன்னா அது வந்து உச்சநீதிமன்றம் எடுத்த முடிவு. மத்திய அரசு மட்டுமே இதை எடுத்த முடிவு. ஜல்லிக்கட்டு மட்டுமல்ல, இப்ப பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்யணும் கூட நம்ம நிறைவேற்றி அனுப்பிச்சோம். அது நடந்துருச்சா? எத்தனையோ பிரச்சனைகள் அது மாதிரி கிடப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இன்றைக்கு இது ஒரு பரீட்சை சார்ந்த ஒரு விஷயம். இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நிலைப்பாடு வேண்டும் என்ற ஒரு முடிவை உச்சநீதிமன்றம் எடுத்திருக்கிறது. மத்திய அரசு அதை ஆதரிக்கிறது. இதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை.
இன்றைக்கு இதுல இருக்கிற சில விஷயங்கள், எந்த ஒரு விஷயம்னாலும் ஜாதகமா இருக்கும், பாதகமும் இருக்கும். நம்ம ரெண்டையும் தான் கலந்து பார்க்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மெடிக்கல் சீட்டுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி எடுத்துக்கொண்டால், இந்த கல்லூரிக்கு போனா 40 லட்சம், இந்த கல்லூரிக்கு போனா 1.25 கோடின்னு MPBS சீட்டுகள் விலை பேசப்படுகின்றன. இன்றைக்கு தனியாருக்கு ஒதுக்கப்படுகிற அத்தனை இடங்களுமே ஒருவன் 92% மார்க் வாங்கியவனுக்கு கிடைக்காத MBBS சீட் 61% வாங்கிய மாணவனுக்கு கிடைக்கிற நிலையை என்றைக்காவது நம்ம தமிழக மக்கள் சிந்தித்திருக்கிறோமா? இல்ல இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள், அமைச்சர்கள் சிந்தித்திருக்கோமா? கிடையாது. இன்றைக்கு இந்த வாய்ப்பு எல்லோருமே சமமாக தகுதியின் அடிப்படையில் மெடிக்கல் சீட் கிடைப்பதற்கு எல்லா மாணவர்களுக்கு ஒரு சமமான உரிமை கிடைக்க இருக்கிறது. இது ஒரு முறை மட்டுமல்ல, 3 முறை. ஒரு அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆனா 3 முறை எழுதலாம், மீண்டும் மீண்டும் எழுதலாம். வரணும் அப்படிங்கிறது தான் மத்திய அரசாங்கம் நீட் வரணும்ங்கிறது இன்னைக்கு இந்தியா முழுவதும் வரணும். 15% கோட்டா எல்லா மாநில மாணவரும் வர முடியும். அதுல நம்ம தமிழ்நாடு மாணவரும் போலாம். இன்னைக்கு IAS நம்ம எழுதலையா? IPS ஒண்ணா எழுதலையா? IRS எழுதலையா? IFS எழுதலையா? எல்லா பரீட்சையிலுமே இந்தியா முழுவதும் எழுதுறாங்கல்ல. இதுல ஏதாவது பாதகங்கள் இருந்தா இதை மாத்துங்கன்னு ஒரு கோரிக்கை கொடுக்கலாம் முடிய, முற்றிலும் நீக்குவதற்கு தமிழ்நாடு மட்டும் தனியா ஒரு முடிவு எடுக்க முடியாதுல்ல. செல்வி சரஸ்வதி அவர்கள்ட்ட இதை தான் கொண்டு போக விரும்புறேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு இதுக்கு ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியது இல்ல. அதான் ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஜல்லிக்கட்டு பிரச்சனையில மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்தன. மத்திய அரசாங்கத்தை நம்ம கன்வின்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்க முடிஞ்சது. இதுல மத்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலேயே கன்வின்ஸ் சொல்லாதீங்க, இவங்களை விட அவங்களும் ஆர்வமா, ஓகே, அவங்களுமே இதுல ஜல்லிக்கட்டு நடத்தணுங்கிறதுல அவங்க ஆர்வமா இருந்தாங்க. இதுல உச்சநீதிமன்றத்திலேயே மத்திய அரசாங்கம் அஃபிடவிட் கொடுத்திருக்கு, நாங்க நீட்டை நடத்துறோம் அப்படின்னு. அடுத்த கட்டமா இன்ஜினியரிங்கும் ஆல் இந்தியா டெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்து மத்திய அரசாங்கத்துடைய கொள்கை முடிவுகள் இருக்கும்போது நம்ம இதை மத்திய அரசாங்கத்துக்கிட்ட கேட்டா கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அப்படின்னா நம்ம ஏன் இதை கொண்டு போய் ஒரு மக்களை மிஸ்கைட் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை? நாங்க செஞ்சுட்டோம், இனிமே மத்திய அரசாங்கத்தை விட்டுட்டோம், மத்திய அரசாங்கம் கொடுக்காதுன்ற நிலை அவங்களோட நிலைப்பாடு தெரியுது. அப்போ இதை மக்களை மிஸ்கைட் பண்றதா இல்லையா? நாளைக்கு அப்ளிகேஷன் டெட்லைன், மாணவர்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இல்லம்மா, இது மாணவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனை. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா நீட் வேண்டாங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ஏன்னா இன்னைக்கு கிராமப்புறத்து மாணவர்கள் பாத்தீங்கன்னா, ஒரு மெட்ரிகுலேஷனோ ஸ்டேட் போர்டோ படிக்கிறவங்களுக்கு நீங்க நீட் எக்ஸாம் எழுத போனா CBSE ஃபாலோ பண்ணணும். இல்ல அந்த நியாயங்கள் எல்லாம் ஏத்துக்கிறோம், நியாயங்கள் எல்லாம் ஓகே. நான் கேக்குறது, இன்னைக்கு மாநில அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை பலன் அளிக்காதுன்னு தெரிஞ்சே எடுத்துக்கக்கூடிய நடவடிக்கை மாதிரி தெரியலையா? பலன் அளிக்கணுங்கிறதுக்காக நம்ம போராடுறோம். அம்மா மத்திய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்பு இல்லையே. மத்திய அரசாங்கம் இதுல வந்து கிளியரா ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்கன்னும் போது இன்னைக்கு கோச்சிங் கிளாஸஸ் நடத்தப்படும். நீட்டுக்கு நாங்க எதிரா இருக்கோம், ஆனா அது இப்போதைக்கு இருக்கிற வரை நாங்க கோச்சிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் இருந்தவர் அறிவிச்சார் திரு பாண்டியராஜன். இப்போ வரைக்கும் மாநில அரசாங்கத்துடைய கோச்சிங் கிளாஸஸ் மாணவர்கள் பேசினார். அன்னைக்கு பேச மறுநாள் ஒரு கல்வி அமைச்சருடைய கருத்து, அரசுடைய கருத்து, அரசு சார்பில் அறிவிப்பு வந்ததுமா, நீட்டுக்கு அம்மா அப்பா வழியில் செல்லும் நாங்கள் நீட்டுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம்ங்கறத அரசு ஆதரவு அளிக்க மாட்டோம்னு சொன்னாரு. நாளைக்கு அப்ளிகேஷன் டெட்லைன் முடிய போகுது. மே 7ஆம் தேதி நீட் எக்ஸாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்யணும்? இல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு தயவு செய்து தமிழகத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணாம இல்லங்க. நான் கேக்குறது, மத்திய அரசாங்கம் இப்ப நம்ம கோரிக்கை கொடுத்துட்டோம், செய்யறாங்க செய்யல, அடுத்த கட்டம். இப்ப மாணவர்கள் என்ன செய்யணும்ன்ற கன்ஃபியூஷன்ல இருக்கு. நான் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணணுமா வேண்டாமா, அப்ளை பண்ணணுமா வேண்டாமா, மாநில அரசாங்கம் பாத்துக்குமா மாத்திக்குமா, இல்ல கடைசி நிமிஷத்துல வந்து இதுதான்ப்பா நீட் நீங்க எழுதுறீங்கன்னு சொல்லி சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு மாண்புமிகு பாரத பிரதமர்கிட்ட கொடுத்துட்டோம். நிச்சயமா பாரத பிரதமர் நாளைக்கு ஒரு நல்ல முடிவு அறிவிக்கணுங்கிறத எங்களோட கோரிக்கை. ஏன்னா இங்க மாணவர்கள் திடீர்னு போய் CBSE போய் எழுது அப்படின்னு சொன்னா நிச்சயமா மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கான குறைஞ்சபட்சம் முன்னாடி கல்வித்துறை அமைச்சர் அறிவிச்சது போல கோச்சிங் கிளாஸஸ் எங்க ஸ்டார்ட் ஆயிருக்கு, மாநில அரசாங்கத்துடைய கோச்சிங் கிளாஸஸ் எங்க இருக்குன்னு சொன்னதாவது மாணவர்கள் பார்த்து சொல்றேங்கம்மா. அரசு சார்பில் அது நாங்க வந்து அரசு சார்பில் தெரிவிக்கவே இல்லை. அரசு நிலைப்பாடு நீட் வேண்டாம் என்பதுதான் எங்கள் அம்மாவுடைய அரசினுடைய நிலைப்பாடு. அதில் நாங்க உறுதியா இருக்கிறோம். நம்ம வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டே இருக்கிறதுனால ஒரு விஷயம் வராம இருந்துராது இல்லையா? இப்போ இந்த மே மாசம் ஒன்னு வரப்போகுது இல்ல, நீட்ட போய் நீங்க உடனே இடைக்காலமாவது ஒரு தீர்வு வேணும்ன்றத நம்ம சிந்திக்க வேண்டும். இல்ல, பாரத பிரதமரோட அறிக்கை வரட்டும், அவர் என்ன சொல்ல போறாருன்னா நல்ல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கிராமப்புற மாணவர்கள் குறிப்பா இது பெரிய மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்னைக்கு மாணவர்களுடைய எதிர்கால பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நீட்டுடைய சட்டத்தை மாநில அரசாங்கம் திருத்த முடியுமாங்கிறதே கேள்விக்குள்ளாய் கொண்டிருக்கிறது. ஆர்டிகல் 64, 65, 66ல இந்த மாதிரி மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு, இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷன்ல மத்திய அரசாங்கத்துடைய பை ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் செய்யக்கூடிய விஷயங்கள்ல யூனியன் லிஸ்ட்ல வருது. மாநில அரசாங்கம் சட்டத்தையே மாற்ற முடியாது என்று சில சட்டங்கள். நம்ம ஜல்லிக்கட்டுக்காக மக்களுக்காக நம்ம விட்டு கொடுக்கலையா? அதே போல மாணவர்களுக்காக நீட்ட கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? இல்லங்க, இல்ல சட்டம் பார்க்கணும்ல. சட்டம் யூனியன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு விஷயத்தை மாநில சட்டம் எப்படிங்க மாத்த முடியும் அப்படிங்கறது. ஜல்லிக்கட்டு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்த விஷயம், இது யூனியன் லிஸ்ட்ல இருக்குங்கிற பார்வை வெளிப்படுத்தப்பட்ட சட்ட ரீதியாக நம்ம செய்யறது எதிர்காலமும் முக்கியம்.
நான் கேட்கக்கூடியது நம்ம இது செய்யணுமா செய்யலையாங்கிறதுல சரியான விஷயத்தை சரியான நடைமுறையில செய்யறோமான்னு கேக்குறேன். இத நம்ம எடுக்கிற நடவடிக்கையால உண்மையிலேயே மாணவர்களுக்கு பலன் இருக்குமா, குழப்பம் அதிகரிக்குமா? இல்லம்மா, மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா இருந்த காலத்துல இருந்து நீட்டுக்கு எதிராக தான் நம்முடைய அம்மாவுடைய அரசாங்கம் இருக்கு. நாங்கள் கொடுத்திருக்கிற கோரிக்கையை நிச்சயமா மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. திருமதி கிருபா அவர்கள்ட்ட தான் இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். இந்த நீட் பிரச்சனையில வந்து தொடர்ந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நிறைவேறதா கருதுறீங்களா? ஒரு சாமானியரா, ஒரு உங்க வீட்டுல ஒரு வேலை நீட் தேர்வு எழுதக்கூடியவர்கள், மெடிக்கலுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு சாமானியரா இந்த பிரச்சனையை நீங்க, நான் தென் மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கேன். தென் மாவட்டங்கள்ல இருக்கிற மாணவர்கள் ஆங்கிலத்துல வந்து புலமைகள் ரொம்ப கம்மி. அப்போ அவங்க படிக்கிற ஒவ்வொரு விஷயமும் புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றது தாய்மொழியில மூலமா தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மத்திய அரசு நீட் தேர்வு உங்களுடைய தகவலுக்காக நான் சொல்ல உங்களுடைய தகவலுக்காக தான், வேற நான் குறுக்கிடல. நீட் தேர்வு தமிழ்லயும் எழுதலாம்ங்கிறது தான் நிலை. தமிழ்ல அந்த தேர்வு எழுதலாம், அது கரெக்ட். பட் மத்திய அரசு கொடுக்கிற இந்த ஒரு குறைந்தபட்ச அவகாசம் இதில் நிலையில ஏற்கனவே வந்து ஒரு அவங்க குடும்பத்திலேருந்து வந்து இதை தான் நீ படிக்கணும் அப்படின்னும் போது திடீர்னு ஒரு புதிய முறை பரீட்சை அப்படின்னு வரும்போது ஒரு திணறலும் ஒரு தெளிவில்லாமையும் அந்த மாணவர்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என் பையன் எப்படி படிக்க போறான் அப்படின்ற ஒரு பயம், என் பொண்ணு எப்படி படிக்க போறான்ற பயம் இருக்கும்போது தெளிவா எழுதுவாங்க, தெளிவா அதை வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லவே முடியாது. சோ இதை இன்னும் ஒரு வருடத்துக்கு தள்ளி போட்டு சோ அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன்ல வச்சு கொண்டு வந்து உங்களுடைய தகவலுக்காக சொல்றேன். கடந்த ஆண்டு ஜூன் மாதமே இது வந்து ஒரு வருஷம் தள்ளி போடப்பட்டு ஒரு ஆண்டு அவகாசம் கொடுக்கப்பட்டது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, கடந்த ஆண்டு மே ஜூன்ல இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துல வரும்போது ஓகே இப்போ இந்த வருஷம் ரொம்ப நெருக்கடியா இருக்கு, அதனால நீங்க ஒரு வருஷம் எக்ஸம்ஷன் எடுத்துக்கோங்க, அடுத்த வருஷத்துல இருந்து கரெக்டா அமல்படுத்துங்க அப்படின்றதா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே அந்த ஒரு வருஷம் டைம் கொடுக்கப்பட்டது. ஆனா அதற்குண்டான விவாதங்களும் விளக்கங்களும் இப்பதான் வெளிவருது. அந்த அவங்க கொடுத்த அந்த நேரங்கள்ல வெளியே வரல. இப்பதான் விவாதங்கள் நிறைய பேருக்கு நீட்னா என்னன்னு சொல்லிட்டு தென் மாவட்டங்களுக்கு இப்பதான் தெரியவே வருது. சோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் வந்து கொஞ்சம் அதாவது அவங்க மத்திய அரசு வந்து இது வந்து பொதுவான காரணங்கள்லாம் வைக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நிறைய எவ்வளவோ விஷயங்கள் தள்ளி தள்ளி போடும்போது ஒரு சரஸ்வதி அவர்கள்ட்ட கேட்டதான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீட்டை நம்ம எதிர்க்கிறோம், நீட் நமக்கு வந்துராது, நீட்டை மாநில அரசாங்கம் மாத்திரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு? அப்படி இல்ல. நீங்க பொதுவான காரியங்கள் பொதுவா பார்த்து அவங்க வந்து ஐஏஎஸ் மாதிரி சார் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பொது தேர்வா தான் இதை எடுத்துட்டு வரணும்னு விரும்புறாங்க, நல்லதுதான், இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்குண்டான கால அவகாசங்கள் இன்னும் கொடுக்கப்படலாமே அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கையும். அதாவது நான் ஒரு சாமானிய பொண்ணா இருக்கிறதுனால, ஒரு குடும்ப தலைவியா இருக்கிறதுனால நானும் சொல்றேன். ஏன்னா நானும் தென் மாவட்டங்கள்ல இருந்து இம்மீடியட்டா வந்து எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணவும் முடியாது. இது வந்து ஒரு இதை வந்து எழுதலாம், நடத்தலாம், ஒரே இதுவா கொண்டு வரலாம், பிரச்சனை இல்ல. ஆனா அதுக்கான ட்ரைனிங் பிராக்டிஸ்லாம் அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கோச்சிங் சென்டர் வைக்கிறதா இருந்தாலும் என்ன மாதிரியான சிலபஸ் நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எழுதுற எல்லா மாணவர்களுமே கொடுக்கிற கோச்சிங்ல பாஸ் ஆவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க ஏத்துக்கிற முறைகள் இருக்கு. நம்மளோட பள்ளி கல்வி முறையில இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட பள்ளி சிலபஸ்ல இருந்து இப்போ வந்து ஐஏஎஸ் கோச்சிங்னு சொல்லிட்டு சில புக்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த ஆரம்ப காலத்துல இப்பதான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து ஐஏஎஸ் நிறைய பேர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல நிறைய பேர் கிடையாது. அதே மாதிரி மருத்துவ தேர்வும் இதே மாதிரி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா மருத்துவர்கள் வந்து தமிழ்நாட்டுல இருந்து அதிகமா வர மாட்டாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் சிலபஸ் எல்லாமே இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நல்ல விஷயம். ஆனா அதை பொறுமையா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றது மாணவர்களோட எதிர்காலங்கள் இருக்கு. அதான் நல்ல ஐயா சொன்ன மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்களும் நல்லா வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேற்றினா நல்லது. நிச்சயமா. நான் திரு அன்பரசன் அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நம்ம ஒரு பப்ளிக்ல இருக்கக்கூடிய மூட பார்க்கும்போது இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் நீட்டு தேவையில்லை, அது சரி தவறு அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்படின்ற ஒரு ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கிராமப்புறங்களில் இருக்கிற மாணவர்களோட மருத்துவ கனவை காவு வாங்கக்கூடிய ஒரு விஷயம் அது. அதாவது நம்ம நீட்டு வேணுமா வேண்டாமாங்கிறதுக்குள்ள போகல, நாளைக்கு அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் நான் இப்ப என்ன செய்யணும்? நான் ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு மாணவனா நான் கேட்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு நான் விண்ணப்பிக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்த, இது மத்திய அரசு பிரச்சனை, மாநில அரசு பிரச்சனை, அடுத்த வருஷம் பண்ணுங்க, போன வருஷமே நாங்கள் டைம் கொடுத்தோம், இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நாளைக்கு என்ன செய்யணும்னா அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது மத்திய மாநில அரசுகளோட கடமை. ஒரு சாமானிய மாணவன் கிராமப்புறத்தில் இருக்க, நகரத்தில் இருக்கிற மாணவர்களை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்கள் நிச்சயமாக அவங்களுக்கு இதுக்கு விண்ணப்பிக்கிற விஷயமே எப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம தரம் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன்.
இந்த நீட் தேர்வை கடந்த ஆண்டு எழுதியிருக்காங்க, எல்லா மாநிலத்திலையும் எழுதியிருக்காங்க. எழுதுனதுல கேரளா 79% பேர் வந்து கேரளாவில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. தெலுங்கானாவில் 77% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. ஆந்திராவில் 72% பேர், கர்நாடகாவில் 71% பேர். தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? வெறும் 41% பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அப்போ நான் இந்த அரசியல் இந்த விஷயங்களுக்குள்ள போக விரும்பல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பள்ளி கல்வியினுடைய தரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தரத்தை உயர்த்த வேண்டிய அவசியமும் இந்த இடத்துல மிகப்பெரிய தேவை இருக்கிறது. அது ஒரு ஆபத்தோட குறியீடா தான் நம்ம அதை பார்க்கணும். உங்களுடைய இறுதி பார்வையா இந்த விஷயத்துல வந்து என்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களோ இல்லையோ, மாணவர்களுக்கு சரியான தகவல்களை முதல்ல கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம், என்ன பண்றது அப்படிங்கறத சொல்லணுங்கிற அவசியம் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டும். நான் அனைவருடைய இறுதியான சுருக்கமான கருத்தை பெற விரும்புகிறேன். செல்வி சரஸ்வதி, உங்களிடம் தொடங்கி. நிச்சயமாக எங்கள் அம்மாவுடைய அரசு எல்லா துறைக்கும் எல்லா மக்களுக்கும் உறுதுணையாக இருந்து எங்கள் அம்மாவுடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல முழு மூச்சாக ஈடுபடுவோம். ரைட், உங்களுடைய இறுதியான பார்வையை புரிஞ்சுக்கிறேன். திருநாகராஜன், நீட் தேர்வை பொறுத்தவரை மாணவர்களுக்கு அவர் கேட்ட கேள்விக்கு, அவங்க சகோதரி சொன்ன கேள்விக்கு என்னன்னா, எல்லாருக்கும் நீட் என்னன்னு தெரியாம இருக்கலாம். இன்னைக்கு கூட நீட்னா என்னன்னு தெரியாதவங்க மக்கள் கோடிக்கணக்காக தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும் என்று சொன்ன மாணவர்கள் அனைவருக்குமே அது கடந்த ஆண்டே தெரியும். அவர்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம மாணவர்கள் மேல நம்ம திறமை இருக்கு, தகுதி இருக்கு, சக்தி இருக்கு. மத்திய அரசு சொல்லுது இவங்க சட்டத்தை மாத்திட்டேன்னு சொல்றாங்க. சட்டசபையில இவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. எக்ஸாம் வரப்போதா இல்லையா, நான் படிக்கிறேன். கிராம நீங்க தென் மாவட்டம் தானமா தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராம மாணவர்களோட நிலைமையும் படிச்சுட்டு இருக்கான், பாடிட்டு இருக்கான், எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வகையிலையும் இன்னைக்கு ஐடி வேர்ல்டுல இந்தியாவில நம்பர் 1 இருக்கிறது நம்ம தமிழ்நாடு தான். நீங்க ஒருவேளை இந்த அரசாங்கங்கள் இது வேண்டாம் வேணுங்கிற குழப்பத்தை ஏற்படுத்துறதுனால அதுக்கு தயாராக வேண்டாம், பெர்சன்டேஜ் கம்மியா இருக்கும். ஆனா இத வந்து மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ள வேண்டும். நாகராஜன், நீங்க 4 பேருமே ஒத்துப்பீங்க. இன்னைக்கு இந்த நீட் தேர்வு அவசியம் இருக்குங்க. நாளைக்கு அப்ளை பண்ணுங்க, படிங்கன்னு சொன்னா 2 மாசத்துல படிச்சு தேர்வு எழுத என்னுடைய மாணவன் தயாரா தான் இருப்பான். அந்த குழப்பம் இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சுங்க. இதுல ரொம்ப அருமையா கிராமப்புற மாணவர்களுக்கு, எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு கோட்டா இருந்தும் அந்த இடத்துக்கு போக முடியாதவர்களுக்கு எல்லாம் இன்றைக்கு இந்த வாய்ப்பு வரப்போகுது. ஏழை மாணவர்களுக்கு தான் நிறைய பயன்பட போகுது. இதுக்குள்ள பயிற்சிக்கு தயாராகணும். விண்ணப்பிச்சு வைங்க, நடக்குது அப்புறம் பார்த்துக்கலாம். எல்லா மாணவர்களும் விண்ணப்பிக்க தயாராக. நாளைக்கு நடக்கும் போது எழுதுங்க, நடக்காவிட்டால் அடுத்த கட்டம். முதல்ல விண்ணப்பிக்க தயாராக வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறேன். உங்களுடைய கடைசியான கருத்தை பெற விரும்புற நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். ரொம்ப சுருக்கமா லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வேர்ட் உங்களுக்கு ஏதோ சொல்ல வேண்டியது இருந்தா நீங்க சொல்லலாம். ஹைட்ரோகிராபன் பத்தி தான் நம்ம பேச வேண்டியது இல்ல, நம்ம அதை தற்போது நிகழ்ச்சி நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. திரு நாகராஜன், தற்போது நிகழ்ச்சியை நிறைவு செய்தாக வேண்டியிருக்கிறது. இந்த முதலமைச்சர் பிரதமருக்கு இடையான சந்திப்பில் பல்வேறு கோரிக்கைகள், கிட்டத்தட்ட 29 பாயிண்ட்ஸ்ல பல்வேறு கோரிக்கைகளை, தமிழகம் சார்ந்த கோரிக்கைகளை முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இதுல மத்திய அரசாங்கத்துடைய நடவடிக்கை அடுத்த கட்டமாக என்னவாக இருக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. மாநில அரசாங்கமும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது இங்கே பதிவு செய்யப்படுகிறது. நிச்சயமாக தற்போது இந்த அரசாங்கம் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி 2 அரசாங்கங்களுமே 2 கட்சிகளுமே கூட மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதில் நிச்சயமாக முனைப்பாக இருப்பார்கள் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். அந்த முனைப்பு இந்த திட்டங்கள் மூலமாக மக்கள் நல திட்டங்களாக வெளிவந்ததென்றால் நிச்சயமாக அதை மக்களும் வரவேற்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. நீட் தேர்வை பொறுத்தவரையில் திரு நாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல குழப்பங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் அப்ளை பண்ணி வைக்கிறது நல்லது அப்படிங்கிற சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். நாளை அதற்கான விண்ணப்பத்திற்கான கடைசி நாள். மாணவர்கள் வருகிறது இல்லை, மாநில அரசாங்கம் மாற்றுகிறது இல்லை என்றுதான் இல்லாமல் இன்றைய தேதிப்படி, இன்றைய நிலவரப்படி நீட் தேர்வு இருக்கிறது, எழுத வேண்டும் என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது. நாளை அது மாறினால் நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தற்போது நிறைவு செய்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. மீண்டும் மற்றொரு தலைப்புடன் ஆயுத நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம்.